இங்கே நம்ம ஹீரோ தன்னோட ஃபேமிலியோட சொல் பேச்சை மீறி தனக்கு பிடிச்ச பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் காலம் கழித்து தான் தங்கச்சியோட கல்யாணத்துக்காக அவரோட சொந்த ஊருக்கு வந்திருக்க தன் ஹஸ்பண்டோட ஃபேமிலியை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிற நம்ம ஹீரோயின் அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலியில் எப்படி மருமகளை நடந்துக்கிறது அப்படின்னு தெரிலங்கிறதுனால தன்னோட ஃப்ரெண்டை வர வச்சு ஃபர்ஸ்ட்டு சமையல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் போய் இவங்க பொருள்லாம் வாங்கிட்டு இருக்க அப்போ ஒரு ஆள் ரொம்ப நேரமாக நம்ம ஹீரோனை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். அதை நம்ம ஹீரோனும் நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் ஜான்சி தானே, உங்கள் பேர் அதானா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோனா அவங்கள நல்லா வார்ன் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறாங்க. அடுத்த நாள் அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லா லேடிஸும் முழிச்சு வந்து பார்த்தா கிச்சனில் பயங்கரமாக சமைச்சு வச்சுருக்காங்க. ஒருவேளை இது நம்மளோட சின்ன மருமக அனுஷியா சமைச்சதா இருக்குமோ அப்படின்னு இருக்க அப்போ நம்ம ஹீரோயின் இதை நான் தான் சமைச்சேன் அப்படின்னு சொல்ல என்ன இருக்குன்னு பார்த்தா தன்னோட ஃப்ரெண்டை சமைச்சு கொண்டு வர சொல்லி அது எல்லாமே தான் பண்ணின மாதிரி நம்ம ஹீரோயின் செட்டப் பண்ணிடுறாங்க. அந்த ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாற்றி மாறிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ ஒரு நாள் கோயிலுக்கு போகிறப்போ மறுபடியும் கொஞ்சம் ரவுடிங்க நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் தான் அவங்களோட ஃபேமிலியை காப்பாற்றுறாங்க. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதும் அந்த ஃபேமிலிக்கு இன்னும் நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது.